வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளட்ஜிங். இந்த பிளட்ஜிங்னா என்ன, அந்த பிளட்ஜிங் நம்ம எப்படி பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பிளட்ஜிங் எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளட்ஜிங்னா என்னென்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, பிளட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஸ்டாக்ஸை செக்யூரிட்டி அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் அடகு வச்சுட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அதை திரும்ப நீங்கள் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறது தான் பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை ஸ்விங் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது கேஷ் அண்ட் கேரியில் உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அது ப்ரொவைட் ஆகி நிற்கும். அந்த ஹோல்டிங்ஸில் இருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் செக்யூரிட்டிகிட்ட நீங்கள் ஒரு அடமானத்துக்கு வைக்கிறீங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அதை நீங்கள் உங்கள் பர்சனலாக ட்ரேடிங்க்கு, மற்றபடி உங்களுடைய இன்வெஸ்டிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எப்போது நீங்கள் அந்த அடமானம் வச்சதுக்கான அமௌண்ட்டை திரும்ப நீங்கள் அந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய ஸ்டாக்ஸை திரும்ப அவங்க கொடுத்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட இருக்க கோல்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்லேயோ இல்லை நீங்கள் இந்த கோல்டு அடமானம் வைக்கிற கடையிலையோ நீங்கள் அடகு வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு அந்த அமௌண்ட் எப்போ கிடைக்குதோ அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் வச்ச கோல்டை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டு வருவீங்க. இதே ப்ராசஸ் தான் இது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம டிஜிட்டலாக பண்ணுறோம். இதுதான் பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நம்ம இதை பண்ணோன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும், இதை நம்மளுக்கு வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இதை இந்த பிளட்ஜிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. நிறைய ப்ராசஸ், அது போல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம காட்டணுமோ அப்படி இப்படின்ட்டு இது நிறைய யோசிச்சுட்டு இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த மாதிரிலாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் அது இருந்தது. இப்போது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக கொண்டு வந்துட்டாங்க. 1 கிளிக்லேயே உங்களுக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பிளட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிடுற மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, பிளட்ஜிங்கில் உள்ள ஒரு சில வேர்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பிளட்ஜிங்கில் அடிக்கடி யூஸ் ஆகும். என்ன ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதாவது உங்கள் ஹோல்டிங்கில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ பிளட்ஜ் பண்ண போகிறீங்க. அப்படி பிளட்ஜ் பண்ண போகும்போது அந்த ஸ்டாக்கோட ரேட்டான 100 ருபீஸ் அந்த ஃபுல் அமௌண்ட்டே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் முன்ன சொன்னது போல் கோல்டுக்கு மாதிரி இப்போ கோல்டோட ரேட் ஒரு 4000 ஆர் 5000 இருக்குன்னா அதை நம்ம அடகு வைக்க போகும்போது நம்மளுக்கு 4000 5000 கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு 60-70% நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது போல தான் இதுலேயும் நம்மளுடைய ஸ்டாக் இப்போ 100 ரூபாய் அந்த ஸ்டாக்கோட ரேட் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு அவங்க கொடுப்பாங்க. அண்ட் இதில் ரொம்பவே முக்கியமானது இந்த ஹேர் கட் அப்படிங்கிற விஷயம் எப்போவுமே ருப்பீஸில் டினோட் ஆகாது, பர்சன்டேஜில் மட்டும்தான் டினோட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேலன்ஸ் உள்ள அமௌண்ட், அதாவது இந்த அவங்க பிடிச்சிட்டு கொடுக்கறது போக நம்மளுக்கு அவங்க பிடிக்கிறது போக நம்மளுக்கு யூஸ் பண்ண கொடுக்குற அமௌண்ட்டு, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை என்னவா டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கொலாட்ரல் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இந்த கொலாட்ரல் மார்ஜினை நம்ம கம்ப்ளீட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்தாலும் அதில் நம்ம அந்த கொலாட்ரல் மார்ஜினை கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக யூஸ் பண்ணுற 2 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் அண்ட் அனதர் ஒன் கொலாட்ரல் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட்ஜிங்கில் சொல்லுவாங்க. ஓகே, பிளட்ஜிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பார்த்து அதுலேருந்து இன்னொரு ட்ரேட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த பிளட்ஜிங்கை பற்றி பயப்படாமல் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.